இப்பொழுது லிவருக்கு உண்டான ஆசனம். கல்லீரல் சரியாக செயல்படுவதற்கு உங்கள் லிவர் ஃபேட்டி லிவராக இருந்தாலும் சரி, கிரேடு 1 கிரேடு 2 எதுவாக இருந்தாலும் இந்த ஆசனங்கள் 3 தடவை, வலது பக்கம் இடது பக்கம் 3 தடவை போடணும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் யோகமுத்ரா. அது போட்டிங்கன்னா அடுத்து இந்த ஆசனம் போடணும். யோகமுத்ரா. உங்களால் முடிந்தளவு நீங்கள் கீழே குனிஞ்சிங்கன்னா போதும். ரிலாக்ஸ். அடுத்து மகாமுத்ரா. இதில் நீங்கள் கையை இப்படி வச்சுக்கணும். அடி வயிற்றில் கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே கீழே குனியணும். இது மகாமுத்ரா. நல்ல. அடுத்த வக்ராசனம். இந்த ஆசனத்தில் ஃபஸ்ட்டு வக்ராசனம் 1 இப்படி தான் போடணும். அடுத்து 2 காலை நீங்கள் இப்படி வச்சுக்கிறணும். கிராஸை வச்சு இந்த மாதிரி தான் பிடிச்சிக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வக்ராசனம் 1 போட்டு பழகிட்டு அடுத்து நீங்கள் 2 போட்டுக்கலாம். ரிலாக்ஸ். அடுத்ததாக நீங்கள் மல்லாந்து படுறதுக்கு 2 கையும் உங்கள் ஷோல்டருக்கு நீட்டிக்கணும். காலை 2 காலையும் மடக்கி காலை இந்த மாதிரி இந்த ஒன் சைடு நீங்கள் மடக்கிட்டு கழுத்தை அங்கிட்டு திருப்பிக்கிறணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி நம்ம அந்த சைடும் போட்டுக்கலாம். இந்த சைடு போடும்போது கழுத்தை இங்கிட்டு திரும்பிக்கிறணும். உங்களுடைய கை ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக வச்சுக்கிறணும். சுவாசம் இயல்பாக இருக்கணும். இந்த ஆசனங்கள் கல்லீரை மேம்படுத்தக்கூடியது. தொடர்ந்து செய்து வந்தால் கல்லீரல் நன்றாக செயல்படும். நன்றி, வணக்கம்.